அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. 12th ஜனவரி. டீட்டெயில் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் டாபிக் எல்லாமே அனுப்பியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் ஈவினிங் 6 to 8 எனக்கு கால் பண்ணி கேட்டுருவோம். டீட்டெயிலாம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,700 புட்டு 62 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 62 ரூபாய்க்கு மேலே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. ஒரு இதை மட்டும் சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஹிண்ட்டும் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ். என்ன சொல்லியிருந்தோம்னு பாருங்க. நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதுதான் ஓப்பன் ஆன இடம். ஓப்பன் ஆயிட்டு கீழே வரும். கீழே வந்துட்டு அங்கிருந்து ஏறி ஓப்பன் மேல நின்னா அப்படியே மேல சஸ்டன் ஆகுது. 150 இருந்து 180 புள்ளி போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எக்ஸாக்டா நம்ம சொன்ன மாதிரியே ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேல போயிருக்கு. ஆனா பாட்டம் டு டாப் 150 பாயிண்டா க்ளோஸ் பண்ணிட்டான். இதுதான் பியூட்டி. அப்ப இங்க இருந்து தான் பையிங் நடந்தது அப்படிங்கிறதுக்கான விடைகள். அது வந்து அதுக்கான ரீசன்லாம் கால்குலேஷன் நீங்களே பார்க்க உங்களுக்கே புரியும், பழக்கம் ஏற்படும். அப்போ 150 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது ஒரே ரேலியா இருக்கும், ஒன் சைடா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சார் அப்படியே பாருங்க எப்படி போயிருக்க பாருங்க. இதுல ஒரே இங்க ஒரு ரெட் கேண்டில், இங்க ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே தூக்கிட்டாங்க, அந்த ரேலியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு ஓப்பன்லேயே அங்கே என்ன சஸ்டெயின் ஆயிட்டு அங்கே அப்படியே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம கொடுத்துருந்த இன்ட்ரி. இதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் சார். இந்த இன்டர்லாம் நான் சொல்றதோட சரி, நம்புறதெல்லாம் கிடையாது. நம்ம மேக்ஸ் இங்க வரலாம். மார்க்கெட்ல என்ன சொல்லுதுங்க? 23,700 இங்க இதுதான் 62 ரூபா சொல்லியிருந்தோம். இங்க இருந்து மேல ஏத்திட்டு இந்த இடத்துல ஏன் திரும்பிச்சு? ஒய். உங்களுக்குள்ள இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிங்க. ஏன் இங்க இருந்து திரும்புது? அது ஏன் இந்த ஏறினது ஃபுல்லா? இது ஏன் எதனால ஏறிச்சு? இது ஃபால்ஸ் அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சும்மா ட்ராப் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கும். ட்ராப் அது. இதெல்லாம் அழகான விடை உங்க கையில இருக்கும். அதுதான் மேக்ஸுங்க. அங்க இருந்து பாருங்க, அப்படியே இறங்கினவர் இறங்கி வந்துட்டு மறுபடியும் இங்க இருந்து தான் திரும்பறதுக்கு ட்ரை பண்றாரு. ஏன்? இதற்கான விடைகள் எல்லாமே உங்க கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க ட்ரேட். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் திரும்பணும்? ஒய், என்ன காரணம்? அதற்கான விடையை கண்டுபிடிங்க. உங்களுடைய ட்ரேடிங் இது சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பைங்கிறது மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து தயவு செய்து பண்ணாதீங்க. அது டோட்டலி டிஃபரெண்டான ஒரு டாபிக். அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சு சொல்லி கொடுத்தா கத்துக்கோங்க. இல்ல நீங்களே பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாராவது சொல்றாங்க நம்பி கால்ஸ் வாங்கி பண்றது, இன்னொருத்தர் மணி கொடுத்து பண்ற அந்த பழக்கம் எல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொருத்தர் இதை சொல்றாரு, அங்க இந்த இது ஈக்விட்டியில இது வரும் அப்படி வரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாமே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓனா பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாங்க வரும்.